Et donc, par conséquent, même si nous sommes éloignés physiquement, eh bien, que nous puissions quand même maintenir des liens de proximité de la meilleure manière possible, en tout cas en fonction des moyens que nous avons. நம்ம வந்து ஒண்ணா சேர்ந்து தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், நம்ம வந்து இந்த மாதிரி அ இந்த மாதிரி தொழில்நுட்ப இந்த டெக்னாலஜி வழியா நம்ம வந்து எல்லாம் வந்து ஒண்ணா சேர்ந்து தேவன தொழுது கொள்ளுவோம். Voilà, merci. Donc, aujourd'hui, c'est le jour du sabbat, c'est un jour où nous avons l'opportunité de déposer au pied de Jésus tout ce qui peut être un fardeau. இன்னைக்கு வந்து ஓய்வு நாளு. நமக்கு பாரமானவைகள் அனைத்தையும் வந்து நம்ம இயேசு கிட்ட கொண்டு வந்து வைக்கிறதுக்கு தருணமாக இருக்கிற ஒகேஷனா இருக்குது. Et pour commencer ce temps de partage spirituel, j'aimerais que nous lisions ensemble euh, Matthieu chapitre 11. இந்த தேவ செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் யாவரும் மத்தேயு 11வது அதிகாரம், மத்தேயு 11 à partir du verset 28. 28வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மத்தேயு Je vais lire. 11 28வது வசனம் முதல். Je lis et tu pourras peut-être, Oui, ou bien tu lis d'abord dans ta version, et puis moi je vais lire en français juste après. On fait ça? d'accord. Vas-y. Oui, d'accord. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கின்றேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் Voilà. நுகம் எதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கின்றது என்றார். Tu as lu jusqu'à 30, c'est ça? Jusqu'à 30. Super. Effectivement. Venez à moi, vous tous qui êtes fatigués et chargés, et je vous donnerai du repos. Prenez mon joug sur vous et recevez mes instructions, car je suis doux et humble de cœur, et vous trouverez du repos pour vos âmes. Car mon joug est aisé et mon fardeau léger. Le Seigneur veut que nos âmes soient apaisées. இந்த வேலையிலயும் நம்ம வந்து நம்ம மனசுல இருக்கிற கஷ்டங்களெல்லாம் தேவனிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி தேவன் ஆசைப்படுறாரு. Il désire que sa paix puisse régner dans nos cœurs et dans nos vies. அவருடைய சமாதானம் நம்மளுடைய இருதயத்திலும் நம்ம வாழ்க்கையிலையும் அது வந்து ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. Il sait que nous pouvons être fatigués physiquement, mais aussi moralement, psychologiquement ou même spirituellement. மனநிலையிலையும் அதே போல நம்ம வந்து உடம்பு சரீரத்திலையும் நம்ம வந்து சோர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். Il sait que nous pouvons parfois porter de lourds fardeaux, c'est-à-dire quand je dis fardeau, c'est des situations anxiogènes, des situations qui nous inquiètent ou qui nous découragent. பயங்கரமான பாரங்களையும் பயங்கரமான கவலைகளையும் நம்ம வந்து சுமந்து செல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு கண்டிப்பாகவே தெரியும். Il le sait tout ça, et c'est pour ça qu'il nous propose chaque jour, et à mon avis d'une manière toute spéciale le sabbat, de déposer à ses pieds tous ces fardeaux-là. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனால தான் நமக்கு வந்து ஓய்வு நாள்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துருக்காரு. அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு நம்ம மனசுல இருக்க அந்த பாரங்கள், நம்ம மனசுல இருக்க அந்த கவலைகள் எல்லாம் வந்து அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்காக இந்த ஓய்வு நாளை நமக்கு கொடுத்துருக்காரு. Alors bien aimés frères et sœurs, aujourd'hui, je vous invite சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு je vous invite à faire cet acte de foi இந்த உங்களோட பாரங்கள்லாம் நீங்க கொண்டு வந்து இயேசு கிட்ட ஒப்பு கொடுங்க. et à déposer au pied du Maître tout ce qui pour vous est un fardeau, une charge, un souci. உங்க மனசுல இருக்கிற கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க கொண்டு வந்துட்டு அந்த தேவனிடத்தில் நீங்க வந்து ஒப்பு கொடுங்க. Prions ensemble. சேர்ந்து ஜெபிப்போம். Éternel, notre Dieu, notre Père, mon Père céleste, அன்பான பிதாவே, அன்பான தகப்பனே, merci pour cette possibilité que nous avons de pouvoir déposer à tes pieds tout ce qui pour nous est un fardeau.
இந்த பாரங்கள் எல்லாம் வந்து உங்களிடத்துல கொடுக்கறதுக்காக இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. Et alors que nous sommes rassemblés en Église pour t'offrir ce culte d'adoration et avoir ce temps spirituel de partage, இந்த சமயத்துல நாங்க வந்து ஒரு சபையாக சேர்ந்து உங்களுக்காக அந்த ஒரு ஆராதனைய செய்வதற்காக வந்திருக்கோம். nous réclamons, Seigneur Jésus, d'une manière toute spéciale, une influence puissante de ton Saint-Esprit maintenant. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். L'influence de ton Esprit Saint dans chaque cœur, dans chaque foyer. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களிலும் ஒவ்வொரு வீட்டுகளிலும் கிரியை செய்யணும். Seigneur, visite ton peuple. இயேசுவே உங்களோட ஜனங்களை நீங்க சந்திங்க. Parle à nos cœurs ce matin. எங்கள் இருதயங்கள்ல பேசுங்க. Inspire-nous. எங்களை வழி நடத்துங்க. Fais-nous comprendre ce que nous ne comprenons pas. எங்களுக்கு எது புரியலையோ அதை எங்களுக்கு புரிய வைங்க. Et galvanise-nous, remplis-nous de force, de courage, de détermination pour continuer à avancer dans ta mission. இந்த ஊழிய பணியை செய்யறதுக்கு எங்களை பலப்படுத்துங்க. Au nom de Jésus. Amen. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். Alors c'est donc j'étais déjà passé à l'église Tamoul et ça fait 1 an ou 2, je ne me rappelle plus vraiment, je crois que ça fait 2 ans. Tu étais là, Thibaut, toi? Oui, j'étais là, j'ai traduit aussi à cette occasion. Ah ouais, c'est toi qui traduisais. Ok, ça fait 2 ans ou 1 an, je ne me rappelle plus. Peut-être 2 ans déjà, peut-être. Hein. Ça fait 2 ans. அவர் வந்து நம்ம தமிழ் சபைக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. அப்ப அந்த சமயத்துல நான் தான் வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் செஞ்சேன். Donc c'est vrai qu'il y a eu entre-temps donc une situation plutôt difficile à travers laquelle vous êtes passé. உங்க சபை அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வழியாக கடந்து சென்று வந்திருக்கு. Et je souhaite vraiment vous encourager à persévérer en dépit des difficultés pour continuer à porter l'étendard de notre Seigneur Jésus. எந்த கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்க வந்து மிகுந்த பலத்தோட நீங்க வந்து தேவ ஊழியத்தை இன்னும் அதிகமாக செய்யுங்க. Courage mes amis, persévérons et que nous continuions comme on l'a vu ce matin dans l'école du sabbat avec les jeunes, que nous continuons à être des sources de bénédiction pour tous. மற்றவங்களுக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருக்க நம்ம வந்து செய்யணும். Alors ce matin, nous allons réfléchir ensemble à cette notion de l'être. இந்த காலை வேளையிலையும் நம்ம வந்து முக்கியமா எதை பத்தி நம்ம படிக்க போறோம்னா être. Ouais. Alors, je sais plus le mot. Tu dis courrier ou les lettres. OK. கடிதங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Oui, lettre par rapport à 2 Corinthiens 3 verset 3. Vous êtes 2 கொரிந்தியர்ல போட்டிருக்க அந்த கடிதங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Exact. Pour commencer, j'aimerais vous parler d'une histoire. ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். Alors Thibaut, est-ce que je peux partager mon écran? Vous pouvez. OK. Je dois juste faire un réglage en attendant. Alors, donnez-moi juste une petite minute. Comme c'est un nouvel ordinateur, je dois faire un réglage avant. En fait, c'est le diaporama pour vous parler un peu de l'histoire que je vais vous raconter. கொஞ்சம் டைம் கொடுங்க, அவர் கதை சொல்ல போறாரு. C'est dommage. Ok. Bon. Alors, donnez-moi une minute. Désolé pour le contretemps. மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து சில டெக்னாலஜி வேலைலாம் செய்ய வேண்டியது இருக்குது.
Ok, ça marche. Tac. Voilà. Je vais essayer encore. J'espère que ça va marcher. Voilà. Normalement, vous devez voir. Est-ce que ça s'affiche? Oui, c'est bon, c'est bon. Ok, ça marche. Super. Alors, des lettres pour Christ. இயேசுவுக்காக கடிதங்கள். C'est ça. Donc, l'image que vous avez à l'écran, c'est des photos d'un homme qui s'appelle Jackie Robinson. இந்த படத்துல இந்த திரையில நீங்க காண்கிற படங்கள் வந்து ஜாக்கி ராபின்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பத்தி தான் நாம பார்க்க முடியுது. Donc, c'est un homme qui est né à l'époque où les années commençaient par 19. இவர் வந்து 1900வது வருஷத்துல அந்த காலகட்டத்துல பிறந்தவர். Ouais, je dis ça par rapport à nos jeunes qui, eux, sont nés à l'époque où les années commencent par 20. Donc, c'est un autre siècle. இங்குள்ள வாலிப பிள்ளைங்க வந்து அதிகமா வந்து 2000த்துல தான் பிறந்திருக்கீங்க. 2000க்கு மேல தான் நீங்க பிறந்திருக்கீங்க. இவர் வந்து அந்த காலத்துல 1990வது வருஷத்துல அந்த காலத்துல பிறந்தவர். Ok. Donc, comme vous le voyez à l'image, Jackie Robinson, c'était un joueur de baseball. இவர் வந்து ஒரு பேஸ்பால் விளையாடுறது. Alors, je ne sais pas si parmi nos jeunes, il y en a qui ont déjà joué au baseball. Est-ce qu'il y en a qui ont déjà joué au baseball? Est-ce que vous pouvez lever la main si c'est le cas? இங்க யாராச்சும் வாலிப Non. பிள்ளைங்க வந்து பேஸ்பால் விளையாடுனீங்கன்னா கை தூக்குங்க. Non? Ok. Moi, ah oui, Bertrand a déjà joué, donc c'est bien Bertrand. போதகர் பர்த்ராம் சொல்லி அவங்க விளையாடி இருக்காங்க. Alors, pourquoi je vous parle de lui aujourd'hui? Parce que எதுக்காக இவரை பத்தி நான் பேசணும்? Jackie Robinson, இந்த ராபின்சன் என்பவர் Jackie Robinson a été le premier joueur afro-américain à jouer dans une ligue majeure de baseball aux États-Unis. இவர் வந்து அமெரிக்கால வந்து முதல் கருப்பர் இந்த பேஸ்பால் விளையாடுற இந்த பேஸ்பால் டீம்ல விளையாடுற முதல் கருப்பராக இருந்தார் இந்த ஜாக்கி ராபின்சன் என்பவர். Voilà. Alors, il faut savoir qu'à l'époque, il y avait ce qu'on appelle la ségrégation ou l'apartheid aux États-Unis. அந்த காலத்துல அபார்த்தைடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு அந்த காலத்துல அமெரிக்கால. அது எப்படின்னா அந்த கருப்பங்களெல்லாம் ஒதுக்கி வைக்கிற ஒரு இதுவாக இருந்துச்சு. கருப்பங்களெல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. Et l'histoire que je vous raconte de Jackie Robinson se passe juste après la Deuxième Guerre mondiale. இந்த கதை வந்து எப்போ நடக்குதுன்னா இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் நடக்குது இந்த கதை. À l'époque, les États-Unis n'ont pas encore réglé les problèmes, enfin, n'ont pas encore commencé à essayer de régler les problèmes raciaux dans leur pays. அந்த காலத்துல வந்து அமெரிக்கா நாட்டுல இருந்து பல விதமான பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா அந்த பிரச்சனைகளெல்லாம் அவங்க ஒன்றும் தீர்க்காம அவங்க இருந்தாங்க. நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த காலத்துல அப்போ அமெரிக்கால. Voilà. Ils avaient créé un système de loi qui séparait le pays en deux. அவங்க நாட்டுல வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சட்டம் ஒன்று இருந்துச்சு. அந்த சட்டம் வந்து நாடு வந்து ரெண்டாக பிரிக்கிற ஒரு சட்டமாக இருந்துச்சு. Il y avait un pays pour les blancs ஒரு நாடு வெள்ளைக்காரங்களுக்காக et un pays pour les non-blancs. இன்னொரு நாடு வெள்ளையா இல்லாதவங்களுக்காக. அந்த நாடை ரெண்டா பிரிச்சுட்டாங்க. Et donc, il y avait donc des ligues de sport pour les blancs. அப்போ அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா வந்து டீமுங்க இந்த விளையாட்டு டீமுங்க வந்து சில பேர் வெள்ளைக்காரங்களுக்கு தனி டீமுங்க இருந்துச்சு. Et des ligues de sport pour les non-blancs. வெள்ளையா இல்லாதவங்களுக்கு தனி ஒரு டீம் ஒன்று இருந்துச்சோம். Il y avait des magasins uniquement pour les blancs. வெள்ளைக்காரங்களுக்கு வந்து தனி கடைகள் இருந்துச்சு. Et des magasins où les non-blancs devaient aller. வெள்ளையா இல்லாதவங்க வந்து வேற கடைங்களுக்கு தான் போனோமா. வெள்ளையா இல்லாதவங்க வந்து அந்த வெள்ளைக்காரங்களுக்கு உள்ள அந்த கடைங்களுக்கு போகக்கூடாது. C'était pas exactement la même chose dans tout le pays.
நாடு முழுவதும் இது கிடையாது. இதே மாதிரி நடக்கல. Mais globalement, il y avait une séparation qui était imposée entre les blancs et les non-blancs. ஆனா அமெரிக்கா நாட்டுல முழுவதுமே வந்து இந்த வெள்ளைக்காரங்களுக்கும், வெள்ளையா இல்லாதவங்களுக்குமே வந்து ஒரு அஹ், 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 இந்த மாதிரி வந்து ஒரு சூழல் காணப்பட்டுச்சு. Donc, à l'époque aux États-Unis, les non-blancs, c'est principalement les Afro-Américains et les descendants des Indiens. வெள்ளையா இல்லாதவங்க வந்து அந்த காலத்துல முக்கியமாக கருப்பர்களும், இந்திய மக்கள்களும், இந்த காட்டுல வாழ்ற இந்திய மக்கள்களுமே தான் அதிகமாக இருந்தாங்களாம். வெள்ளையா இல்லாதவங்க அமெரிக்கால. Voilà. Et donc, Jackie Robinson a grandi dans ce contexte-là. ஜாக்கி ராபின்சன் என்பவர் இந்த ஒரு சூழல்ல தான் வந்து வளர்க்கப்பட்டாரு. On est donc après la Seconde Guerre mondiale. இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் இந்த கதை நடக்குது. Et beaucoup de soldats afro-américains se sont battus aux côtés de soldats blancs, américains blancs. அப்போ அந்த காலத்துல வந்து இரண்டாம் உலக போர் அப்போ வந்து நிறைய கருப்பர்கள் வந்து வெள்ளைக்கார போர் வீரர்களோட சண்டை போட்டாங்க. அந்த இரண்டாம் உலக போர்ல வந்து நிறைய கருப்பர்கள் வெள்ளைக்காரங்க கூட சண்டை போட்டாங்க. Et le pays commence à prendre conscience qu'il y a un problème parce que les non-blancs, dont les Afro-Américains, se sont battus pour le pays, mais après la guerre, ils sont encore mis à l'écart du pays. அப்ப அந்த சமயத்துல தான் வந்து அந்த அமெரிக்கா நாட்டுல வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கருப்பர்களும் வந்து அமெரிக்கா தேசத்துக்காக சண்டை போட்டாங்க. இரண்டாம் உலக போர்ல அவங்களும் வந்து அமெரிக்கா தேசத்துக்காக சண்டை போட்டாங்க. ஆனா வந்து அவங்களை ஒதுக்கி வச்சு அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. Et donc, pas les esprits, ouais, les esprits commencent à changer. Il y a des questions qui commencent à se poser. அப்ப அந்த சமயத்துல பலவிதமான கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. Alors, parmi les personnes qui commencent à se poser des questions, il y a le PDG d'un club de baseball, du club de baseball de Brooklyn. புரூக்ளின் என்னும் ஒரு நகரத்தோட அந்த பேஸ்பால் டீம் ஒரு தலைவர் அவர் வந்து முதலாவது இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு. நம்ம கருப்பர்கள் நமக்காக சண்டை போட்டாங்க நம்ம நாட்டுக்காக, ஏன் அவங்களை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து அப்படி ஒரு கேள்வி கேட்கிறாராம். Donc, il est propriétaire du club Rogers à Brooklyn. புரூக்ளின் நகரத்தில் உள்ள ராஜர்ஸ் என்னும் ஒரு டீம் ஒரு தலைவராக அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. Il s'appelle Branch Rickey. பிரன்ச் ராக்கி, அவர் அந்த தலைவர் பேர் வந்து பிரன்ச் ராக்கி. Il est méthodiste. அவர் வந்து ஒரு மெத்தடிஸ்ட் சபையை சேர்ந்தவர். Il est croyant. அவர் வந்து மிகுந்த விசுவாசம் உள்ள ஒரு மனிதர். Et il est profondément mal à l'aise avec la situation actuelle du pays. அமெரிக்கால நடக்கிற இந்த பிரச்சனைகளெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து அவருக்கு சுத்தமாவே பிடிக்கல. Et il se dit que sa manière de participer à l'évolution du pays, ce serait d'utiliser son club de baseball. அப்ப வந்து இந்த சூழலை எப்படி மாத்தணும்னா அவரோட பேஸ்பால் டீம் வச்சுக்கிட்டா தான் இந்த நாட்டோட சூழல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. C'est donc ce qu'il fait. Il se met en quête d'un joueur de baseball afro-américain. அப்ப அந்த சமயத்துல தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கருப்பர் நல்லா விளையாடுற ஒரு கருப்பர் வந்து இவர் வந்து அந்த தலைவர் வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. Et ce qui est impressionnant dans sa démarche, c'est qu'il ne va pas chercher d'abord un joueur de baseball qui soit super fort au baseball. பயங்கரமாக விளையாடும் ஒரு வீரரை அவர் தேடல, ஒரு கருப்பர் வீரரை அவர் தேடல. அவர் வந்து நார்மலா விளையாடுற ஒரு கருப்பர் வீரரை தான் தேடுறாரு முதலாவது. Il ne va pas chercher un joueur en fonction de ses performances. அவர் விளையாடும் விதத்தை வச்சு வந்து அவரை தேடல. Mais il a besoin d'un joueur, comme il dit, solide. அவர் வந்து ஒரு திடமான ஒரு வீரராக தேடுறாரு. Un joueur capable de supporter la pression. பிரஷரை தாங்கிக்கிற வீரரை தேடுறாரு. C'est ça. Un joueur qui serait capable
de rester focalisé sur l'objectif. கொடுக்கப்பட்ட அந்த இலக்கை வந்து கொடுக்கப்பட்ட அந்த இலக்கை நோக்கி செல்லும் ஒரு வீரரை தேர்றாரு. Un joueur qui, même s'il y a plein de choses qui se passent autour de lui, va rester focalisé sur l'objectif, sans se laisser déconcentrer. சுத்தி என்ன நடந்தாலும் இலக்கை நோக்கி ஒரு வீரரை தேர்றாரு. Un joueur qui va pouvoir continuer à jouer et à rester concentré sur le travail qu'il a, en dépit des insultes, en dépit des moqueries, en dépit des violences. சுத்தி என்ன திட்டினாலும் சுத்தி அவங்க அந்த வீரரை சுத்தி என்ன திட்டினாலும் யார் வந்து திட்டினாலும் யாரை வந்து தப்பாக பேசினாலும் யாரை வந்து பிரச்சனை செஞ்சாலும் அவர் வந்து அந்த கொடுக்கப்பட்ட அந்த இலக்கை நோக்கி அவர் ஓடணும். அப்படிப்பட்ட ஒரு வீரரை தான் அந்த தலைவர் தேடிக்கிட்டு இருக்காரு, அந்த டீமோட தலைவர். Et en cherchant, il trouve donc Jackie Robinson. அப்படி தேடுற சமயத்துல தான் ஜாக்கி ராபின்சன் என்னும் இந்த விளையாட்டு வீரரை கண்டுபிடிக்கிறார். Jackie Robinson accepte la mission. ஜாக்கி ராபின்சன் வந்து இந்த கொடுக்கப்பட்ட இந்த சவால்கள் எல்லாம் ஒத்துக்கிறாரு. நான் இதெல்லாம் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. Et effectivement, les choses ont été très difficiles à gérer. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவருக்கு. ஏன்னா வந்து அமெரிக்கால வந்து சூழல் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அப்ப அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. Il a été insulté, emprisonné, arrêté. எல்லாம் அவர் அசிங்கமாக திட்டினாங்க. எல்லாம் வந்து அவரை பிடிச்சு ஜெயில தூக்கி போட்டாங்க. Parce qu'il était noir et parce qu'il entrait sur des terrains de sport qui étaient réservés aux blancs. அவர் எதுக்காக முக்கியமா ஜெயில தூக்கி போட்டாங்கன்னா, ஏன்னா வந்து இந்த பேஸ்பால் என்னும் இந்த விளையாட்டு வந்து முக்கியமாக வெள்ளைக்காரங்களுக்கு மட்டும் தான் வந்து இது இருந்துச்சாம். இது வெள்ளைக்காரங்க விளையாடுற விளையாட்டு வந்து கருப்பர் விளையாடணும்னா இது வந்து அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதெல்லாம் தூக்கி ஜெயில போட்டாங்க. Des fois, son équipe arrivait dans d'autres villes pour jouer des compétitions. Et lorsque son équipe entrait à l'hôtel, lui, il était interdit d'entrer à l'hôtel avec son équipe. இந்த டீம் வந்து அமெரிக்கால பல ஊர்களுக்கு போயிட்டு விளையாட போவோம். அப்ப வந்து எல்லாம் ஹோட்டல்ல போய் தங்குற சமயத்துல வந்து இவரை மட்டும் அந்த ஹோட்டல்ல சேர்த்துக்க மாட்டாங்க. ஹோட்டல் விட்டு வெளியே போகணும்னு சொல்லி வெளியே அனுப்பிடுவாங்க. Lorsqu'il entrait sur le terrain, c'était des moqueries, c'était des insultes, plein de choses comme ça pour le déconcentrer, le décourager. இவர் விளையாடுறதுக்காக அந்த மைதானத்துல வந்து உள்ள வர சமயத்துல எல்லாருமே அவரை அசிங்கமா திட்டிக்கிட்டு அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அப்போதான் அவர் ஒழுங்கா விளையாட மாட்டாருன்னு சொல்லி அப்போதான் அதுக்காக எல்லாம் அவரை கேவலமா திட்டிக்கிட்டு இருந்தாங்க. Mais Jackie Robinson est discipliné, déterminé et courageux. ஆனா ஜாக்கி ராபின்சன் என்பவர் அதெல்லாம் ஒண்ணுமே பார்க்கவே இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட இலக்குல அவர் வந்து கவனம் செலுத்தினார். Il a, comme a dit Brent Reiki, suffisamment de tripes pour ne pas réagir. Brent Reiki சொன்னது போல அவர் வந்து இதெல்லாம் வந்து கேட்டுட்டு அவர் சோர்ந்து போகல. அவர் கொடுக்கப்பட்ட இலக்குல அவர் கவனமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். Il a comme mission, il le sait, que son objectif, c'est de montrer à tous ces gens qu'ils ont tort. அவர் முக்கியமான இலக்கு என்னவா இருந்துச்சுன்னா, இந்த எல்லாம் கேவலமா திட்டிக்கிட்டு எல்லாம் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு அந்த மக்களுக்கு வந்து அவங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்லி சுட்டி காட்டணும். அதுதான் வந்து அவர் முக்கியமான இலக்கா இருந்துச்சாம். இந்த ஜாக்கி ராபின்சன் கருப்பர் வீரரோட முக்கியமான இலக்கு. Pour moi, Jackie Robinson est une lettre. எனக்கு வந்து ஜாக்கி ராபின்சன் என்பவர் வந்து ஒரு கடிதம். C'est un homme qui a apporté un message. ஏன் ஒரு கடிதம்னா, ஏன்னா வந்து இவர் வந்து ஒரு செய்தியை கொண்டு போனார். C'est un homme qui a permis à beaucoup d'autres personnes de comprendre le message. பல ஜனங்களுக்கு பல மக்களுக்கு வந்து இந்த செய்தியை வந்து புரிந்து கொள்வதற்காக இந்த ஜாக்கி ராபின்சன் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்தார். Et c'est un homme qui est resté focalisé sur sa mission, même si beaucoup de choses se passaient autour de lui pour le déconcentrer.
அவர் கொடுக்கப்பட்ட வேலையில அவர் ஒழுங்கா கவனம் செலுத்தி அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சுத்தி என்ன நடந்தாலும், என்ன அசிங்கமாக திட்டினாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையில அவர் ஒழுங்கா கவனம் செலுத்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. Un autre exemple de personne qui pour moi représente ce que c'est que d'être une lettre pour Christ, c'est l'apôtre Paul. நான் இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்லலாம். பவுல் அப்போஸ்தலரை வந்து நான் இன்னொரு உதாரணத்துக்கு எடுத்து சொல்லலாம். L'apôtre Paul, c'est un homme qui a accepté la mission que Jésus lui a confiée. இயேசு வந்து அவருக்கு கொடுத்த அந்த வேலையை வந்து இவர் ஒத்துக்கிட்டு இவர் வந்து செஞ்சாரு. பவுல் அப்போஸ்தலர் வந்து இயேசு வந்து அவர்கிட்ட கொடுத்த வேலையை அவர் எடுத்து செஞ்சாரு. Au début, dans le livre des Actes, dans Actes chapitre 5, dans Actes chapitre 7, 6 et 7, on nous parle de l'apôtre Paul, mais comme d'une personne méchante. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதிகாரம் 6, அதிகாரம் 7 அதுல நம்ம படிச்சு பார்த்தோம்னா பவுல் அப்போஸ்தலரை பத்தி ஒரு தப்பான ஒரு மனிதர், ரொம்ப கெட்டவர்னு சொல்லிட்டு தான் நமக்கு இங்க சொல்லப்படுது. Une personne impitoyable. அவர் வந்து இரக்கம் இல்லாத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இங்க சொல்லப்படுது. Une personne qui pouvait assister sans broncher à l'exécution d'une autre parce que c'était sa mission. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:7 நம்ம படிச்சு பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலர் வந்து இன்னொருத்தவங்களை சாவடிக்கிறதுல ரொம்ப அவர் வந்து இன்னொருத்தவங்களை வந்து சாவடிக்கிறது தான் முக்கியமான இலக்காக இருந்துச்சு, முக்கியமான வேலையாகவே மற்றவங்களை சாவடிக்கிறது தான் முக்கியமான வேலையாக இருந்துச்சாம். Dans Acte 8, verset 1er, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்துல je lis, Saul approuvait le meurtre d'Étienne. Il y eut ce jour-là une grande persécution contre l'Église qui était à Jérusalem. அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால படிக்க முடியுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:1. Et donc tout le monde connaissait, tout le monde savait qui il était, Paul. அப்ப இந்த பவுல் வந்து யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. Tant et si bien que lorsque le Seigneur s'est manifesté à lui sur le chemin de Damas, அவர் வந்து தமாஸ்க்கு போய்கிட்டு அந்த வழியில வந்து இயேசு வந்து சந்தித்த சமயத்துல et que le Seigneur s'est aussi manifesté à Ananias pour lui dire qu'il devait aller prier pour Paul. அதே சமயத்துல வந்து இயேசு வந்து அனனியாட்ட போயிட்டு வந்து அவர் வந்து பவுலுக்காக நீ ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. Ananias a eu beaucoup de mal à accepter le fait qu'il devait aller prier pour Paul. அப்ப அனனியா வந்து ரொம்ப பவுலுக்காக நீ ஜெபிக்கணும்னு இயேசு சொல்ற சமயத்துல வந்து அனனியாவால அதை ஒத்துக்க முடியல. அவர் கஷ்டப்பட்டு ஒத்துக்கிறாரு. Pourquoi? Parce qu'il avait du mal à intégrer le fait que Paul pouvait avoir changé de position aussi vite. ஏன் அவர் வந்து இப்படி அனனியா வந்து ஜெபிக்கிறதுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒத்துக்காருன்னா, ஏன்னா வந்து அவரால் புரிஞ்சுக்க முடியல, அவரால் ஒத்துக்க முடியல பவுல் வந்து இவ்வளவு சீக்கிரமாக மன திரும்புவாருன்னு சொல்லிட்டு. Et nous voyons dans l'histoire de Paul qu'il a été un puissant instrument entre les mains de Jésus pour l'Église. அப்ப நம்ம வேதாகமத்துல நம்மளால பார்க்க முடியுது பவுல் வந்து ஒரு முக்கியமான ஒரு சபைக்கு வந்து இயேசு வந்து பவுல் வந்து நிறைய விதத்துல வந்து உபயோகிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியுது வேதாகமத்துல. Il est devenu pour Jésus un ambassadeur de son amour. அவர் வந்து தேவனோட அன்பை சொல்லும் ஒரு சீஷராக இருந்தாரு. Il est devenu pour Jésus une personne qui partageait tout ce que Jésus représente de bon. இயேசு பத்தி நன்மையில தான் வந்து அவர் வந்து எல்லாருக்கும் போயிட்டு சொல்லிட்டு இருந்தாரு. Jésus est amour, Paul était aussi amour pour les gens. இயேசு வந்து அன்பானவர், பவுலும் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு அன்பான ஒரு மனிதராக வாழ்ந்துட்டு இருந்தாரு. Jésus est ouvrier de paix et Paul aussi était un ouvrier de paix dans les églises. இயேசு வந்து சமாதானத்தின் தேவன், அதே போல பவுலும் வந்து மற்ற சபைகளுக்கு போயிட்டு சமாதானத்தை தான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. மற்றவங்க எல்லாருமே சமாதானமா இருக்க சொல்லி கொடுத்தாரு. Jésus est préoccupé par notre situation spirituelle,
Et Paul était aussi préoccupé par la situation spirituelle des églises. இயேசு வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி ரொம்ப அக்கறையோட நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதே போல வந்து பவுலுக்கும் வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகுந்த அக்கறை இருந்துச்சு. Et pourquoi donc le ministère de Paul a, à mon avis, été aussi fructueux, puissant? நம்ம வேதாகமத்துல நம்ம பரீட்சை பார்க்கும்போது எதுக்கு வந்து பவுலோட ஊழியம் வந்து அவ்வளோ சிறந்த ஊழியமாக இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கும்போது, Parce qu'il a été une vraie lettre partout où il allait. அவர் செல்லும் இடம் எல்லாம் அவர் வந்து ஒரு உண்மையான கடிதமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியுது. அதனாலதான் அவர் ஊழியம் வந்து சிறந்த ஊழியமாக இருந்துச்சு. Nous devons donc nous aussi être des lettres pour Jésus. நம்மளும் கிறிஸ்துவுக்காக கடிதங்களாக இருப்பது அவசியமாக இருக்கின்றது. Nous devons nous aussi porter un message, le message de Jésus auprès des personnes qui nous entourent. நம்மளை சுத்தி வாழும் மக்களுக்கு நம்மளும் வந்து கிறிஸ்துவை பத்தி சொல்லுவது அவசியமாக இருக்கின்றது. Et cela sans se laisser déconcentrer par les choses qui peuvent nous arriver. நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு நம்ம பயந்து இருக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலக்கை வந்து நம்ம அடைவது அவசியமாக இருக்கின்றது. Jackie Robinson n'a pas répondu aux insultes. ஜாக்கி ராபின்சனை வந்து எல்லாருமே அசிங்கமா திட்டினாங்க. ஆனா வந்து அவர் அதை கண்டுக்கவே இல்லை. L'apôtre Paul n'a pas répondu aux trahisons. பவுல் அப்போஸ்தலர் வந்து நிறைய பேர் ஏமாத்தினாங்க. ஆனா அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. Il le dit dans 2 Corinthiens chapitre 10 qu'il a beaucoup souffert pour l'Église. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல நம்மளால படிக்க முடியுது. பவுல் அப்போஸ்தலர் சபைக்காக ரொம்ப மிகவும் கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியுது. 2 Corinthiens 11 plutôt. 2 Corinthiens 11. 2 கொரிந்தியர் 11 மன்னிக்கவும் 2 கொரிந்தியர் 11ல நம்மளால படிக்க முடியுது. பவுல் வந்து சபைக்காக மிகவும் கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லி. Mais en dépit de toutes ces difficultés et de toutes ces souffrances, ஆனா எவ்வளவு கஷ்டங்களும் எவ்வளவு துன்பமும் வந்தாலும் l'apôtre Paul est resté focalisé sur sa mission. பவுல் அப்போஸ்தலர் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையில வந்து கவனம் செலுத்தினாரு. Et il a été une lettre partout où Jésus l'envoyait. இயேசு அனுப்பும் இடம் எல்லாம் அவர் வந்து இயேசுவை பத்தி சொல்லும் சத்தியத்தை பத்தி சொல்லும் ஒரு கடிதமாக வாழ்ந்துகிட்டு வந்தார். Alors si nous reprenons donc 2 Corinthiens chapitre 3 au verset 3, on va relire 2 Corinthiens chapitre 3 au verset 3. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம் திருப்பி நம்ம அதை படிப்போம். Vous êtes manifestement une lettre de Christ écrite par notre ministère, non avec de l'encre, mais avec l'esprit du Dieu vivant, non sur des tables de pierre, mais sur des tables de chair, sur vos cœurs. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கின்றீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கின்றது. அது மெய்யினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலைகளிலல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கின்றது. Ici, l'apôtre Paul nous dit qu'il n'y a strictement aucun doute. இங்க வந்து பவுல் அப்போஸ்தலர் நமக்கு சொல்றாரு எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. Nous sommes des lettres écrites par Dieu pour les hommes. நாமும் இயேசு வந்து மனிதர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு கடிதமாக இருக்கின்றோம். Et je m'adresse spécifiquement aux jeunes. இந்த சமயத்துல நான் முக்கியமாக வாலிப மக்களுக்காக நான் ஒன்னு சொல்ல இஷ்டப்படுறேன். Vous portez un message. நீங்க எல்லாருமே வந்து ஒரு செய்திய தாங்கிக்கிட்டு வரீங்க. Vous êtes des lettres pour Jésus. நீங்க எல்லாருமே கிறிஸ்துவுக்காக ஒரு கடிதம். Comment, en tant que lettre, comment, alors, on va dire, en tant que lettre, comment est-ce qu'on écrit sur moi? Comment, si je suis une lettre, comment est-ce qu'on a écrit sur moi? நான் ஒரு கடிதமாக இருந்தால் என் மேல் எப்படி எழுதலாம்? Comment on a écrit sur nous? C'est grâce au ministère. என் மேல எப்படி எழுந்தாங்கன்னா ஊழியத்தினால தான் என் மேல எழுதினாங்க. நான் ஒரு கடிதமா என் மேல எப்படி எழுந்தாங்கன்னா ஊழியத்தினால மட்டும்தான் என் மேல எழுந்தாங்க. Le ministère dont on parle, c'est le travail d'études bibliques et le travail d'études de doctrine que l'apôtre Paul a fait auprès de ses églises. நான் சொல்லும் ஊழிய பணி என்னன்னா வந்து பவுல் அப்போஸ்தலர் வந்து செஞ்சது போல
வேதாகம ஆராய்ச்சிகளும் வேதாகமத்தின் தியானிப்புகளினாலும். Et à chaque fois que les membres d'Église grandissaient dans la foi, grandissaient dans la connaissance de la volonté de Dieu et vivaient cette connaissance de la volonté de Dieu, சபையார் அனைவர்களும் இந்த மாதிரி வந்து இயேசுவோட அந்த நன்மையை பற்றியும் இயேசுவோட அன்பை பற்றியும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுற சமயத்துல ils devenaient de plus en plus des lettres écrites par le Saint-Esprit pour les hommes. அவங்க இன்னும் அதிகமாக பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட கடிதங்களாக மாறிக்கிட்டு வந்தாங்க. Effectivement, l'encre, comme dit l'apôtre Paul, qui a été utilisée pour écrire sur nous, est-ce que vous pouvez répéter? L'encre qui a été utilisée pour écrire sur nous, nous qui sommes des lettres. நம்ம வந்து கடிதங்கள் நம்ம வந்து நம்ம மேல எழுதுவதற்காக உபயோகிக்கப்பட்ட மெய். C'est le Saint-Esprit. அந்த மெய் வந்து பரிசுத்த ஆவியானவர். Le Saint-Esprit a écrit sur nous son message de paix et d'amour. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வந்து அவருடைய அன்பின் செய்தியையும் அவருடைய சமாதானத்தின் செய்தியையும் நம்ம மேல வந்து எழுதியிருக்காரு. நம்ம கடிதங்கள் நம்ம மேல எழுதியிருக்காரு. Concrètement, ça veut dire quoi? Toutes les fois où je vais accepter que Jésus me transforme et que je vais accepter de vivre en conformité avec la volonté de Jésus, இயேசு வந்து என்னை மாற்ற வல்லவர், இயேசு வந்து என்னை மாற்ற வல்லவர், இயேசு வந்து என்னை வந்து இயேசு சொல்லும்படி நான் வந்து வாழ வந்து ஆசைப்படுகின்றேன் அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கொள்கிற சமயத்துல c'est toutes les fois où le Saint-Esprit va pouvoir m'utiliser comme une lettre auprès des personnes qui m'entourent. Tant et si bien que l'apôtre Paul, qui est une lettre, eh ben, c'est une lettre qui date de plus de 2000 ans. Les lettres qui ont été écrites par l'apôtre Paul sont encore disponibles pour nous aujourd'hui, 2000 ans après. பவுல் அப்போஸ்தலர் எழுதின கடிதங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கடிதங்கள் இன்னைக்கும் நம்மால படிச்சு பார்க்க முடியுது. Et énormément de personnes sont converties, rencontrent Jésus à travers les lettres de l'apôtre Paul. பவுல் அப்போஸ்தலர் எழுதின அந்த கடிதங்களை படிச்சு நிறைய பேர் வந்து மனமாற்றம் அடைஞ்சு சத்தியம் இதுதான் உண்மையான சத்தியம்னு தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. Si je reprends l'exemple de Jackie Robinson, son œuvre, son travail, son investissement a permis à tout un pays de changer d'attitude. நான் திருப்பி இந்த ஜாக்கி ராபின்சன் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து முதல் கருப்ப வீரர் அவர் வளர்ந்தனால தான் வந்து இந்த அமெரிக்கா தேசத்தோட அந்த முக்கியமான அந்த சிந்திக்கும் திறன் எல்லாமே வந்து மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. Cela montre donc à quel point notre témoignage est important. நம்மளோட சாட்சி மிகவும் முக்கியமான ஒரு சாட்சியாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. Cela montre à quel point nous devons être utilisés par le Seigneur pour servir de témoignage et de bénédiction auprès des personnes qui nous entourent. மற்றவங்க சாட்சியாக வாழ்றதுக்கு நம்ம வந்து இயேசு கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றதுன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. Et ça marche quel que soit notre âge. எந்த வயசானாலும் வந்து இயேசு வந்து நம்மளை உபயோகிக்க வல்லவராக இருக்கின்றார். Est-ce qu'il y a des tisons parmi nous ce matin? Tisons பசங்கன்னா இங்க இருக்கீங்களா? OK. Est-ce qu'il y a des explos? Explorateur பிள்ளைங்களா இங்க இருக்கீங்களா? Ou des compagnons, ambassadeurs? Compagnon ambassadeur. இது வந்து இப்போ வந்து அந்த வாலிப இலக்காவின் அந்த பிரிவுகளை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு. Quel que soit votre âge, vous devez savoir que vous êtes des lettres pour Jésus. உங்களுக்கு என்ன வயசானாலும் பரவாயில்ல, நீங்க முக்கியமான தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து இயேசுவுக்காக எழுதப்பட்ட கடிதங்கள் et que vous portez un message puissant pour le Seigneur. நீங்க எல்லாருமே கிறிஸ்துவுக்காக ஒரு முக்கியமான ஒரு செய்தியை கொண்டு செல்றீங்க. Le Seigneur écrit sur nos cœurs. இயேசுவானவர் நம்முடைய இருதயங்கள்ல எழுதுறாரு. Et il s'y prend à chaque fois, il écrit sur nos cœurs, à chaque fois que nous allons passer du temps dans la Bible.
நம்ம வேதாகமத்தை நம்ம படிக்க தான் நம்ம வந்து இயேசு வந்து நம்ம இருதயங்கள்ல எழுதிக்கிட்டு இருக்காரு. À chaque fois que nous allons le laisser nous transformer, இயேசு கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. நம்ம ஒப்பு கொடுத்தா தான் இயேசு நம்மள மாத்துறாரு. à chaque fois que nous allons être toujours plus enclins à pardonner, நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மன்னிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இயேசு வந்து நம்ம இருதயங்கள்ல எழுதுறாரு. à chaque fois que nous serons toujours plus enclins à être doux, நம்ம வந்து மற்றவங்களோட சமாதானமா வாழ்றதுக்கு முடிவு எடுக்கும்போது இது இயேசு வந்து நம்ம வந்து இருதயங்கள்ல எழுதுறாரு. à être humble, தாழ்மையாக வாழ்றதுக்கு, à être patient, பொறுமையாக வாழ்வதற்கு, à être bon, நல்லவனா வாழ்றதுக்கு, à être déterminé et focalisé sur la mission de Jésus. கொடுக்கப்பட்ட ஊழிய பணியில மிகவும் கவனமாக செய்வதற்கு நம்ம முடிவு எடுக்கும்போது கிறிஸ்துவானவர் என்னோட கடிதத்துல எழுதுறாரு, என் மேல எழுதுறாரு. Toutes les fois où nous allons prendre au sérieux la mission de Jésus, eh bien, c'est toutes les fois où nous serons des lettres pour Jésus. கிறிஸ்துவானவர் கொடுத்த அந்த ஊழிய பணியை நான் ஒழுங்காக கவனமாக செய்யும் போது கிறிஸ்துவானவர் வந்து என் மேல எழுதுறாரு. நான் ஒரு கடிதம் என் மேல வந்து எழுதுறாரு கிறிஸ்துவானவர். C'est donc un vrai défi. இது வந்து பயங்கரமான ஒரு சவால். C'est une vraie responsabilité. இது பயங்கரமான ஒரு பொறுப்பு. Mais il y a tant de privilèges et de joie à être utilisé par Jésus. ஆனா இயேசு வந்து நம்ம உபயோகிக்கும் போது அதுல நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் இணை இல்லாத ஒரு சந்தோஷம். Que le Seigneur vous bénisse donc abondamment. இயேசுவானவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். Spécifiquement à vous qui êtes jeunes, chers Tison Explo compagnons. விசேஷமாக இந்த தீசோன் எக்ஸ்ப்ளோரேட்டர் கம்பெனியும் உங்களை எல்லாம் விசேஷமாக இந்த வாலிப பிள்ளைங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். Parce que dans l'église, vous êtes les éléments les plus importants. ஏனென்றால் சபைகள்ல முக்கியமான பங்கு உங்களுக்கு தான் இருக்குது. Vous êtes ceux qui avaient le plus de force pour porter le message de Jésus. உங்களுக்கு தான் இயேசு வந்து மிகுந்த பலன் கொடுத்திருக்காரு. இந்த இயேசுவோட பணியை செய்வதற்கு, இந்த ஊழிய பணியை செய்வதற்கு இயேசு உங்களுக்கு தான் மிகுந்த பலத்தை கொடுத்திருக்காரு. Vous êtes ceux qui êtes nés durant la période où les années commencent par 20. நீங்கலாம் வந்து பிறந்த சமயத்துல 2000க்கு மேல தான் நீங்கலாம் பிறந்திருக்கீங்க. Alors que nous on est nés dans la période où les années commençaient par 19. நாங்கலாம் பிறந்த சமயத்துல 1990வது வருஷத்துல அந்த காலகட்டத்துல தான் நாங்கலாம் பிறந்தோம். Donc vous avez vraiment une part très importante à jouer dans l'église aujourd'hui. நீங்க வந்து சபையில வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்வதற்காக இயேசு வந்து உங்களை நியமிச்சிருக்காரு. C'est votre église. இது உங்களோட சபை. C'est votre communauté. இது வந்து உங்களோட சபை, இது உங்களோட சபை இது. Et je souhaite que vous puissiez vivre l'église comme l'église qui vous appartient. இந்த சபை உங்களோட சபை. இந்த சபை வந்து நீங்க வளர்ந்துட்டு சபை. இந்த சபையில வந்து உங்களுக்கு தேவன் வந்து பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காரு. Et non pas comme l'église de vos parents. இந்த சபையை நீங்க உங்க சபையாக நினைச்சு கொள்வது அவசியமாக இருக்குது. இந்த சபையை வந்து நீங்க வந்து உங்களோட அப்பா அம்மாவோட சபையா நீங்க நினைச்சுக்க கூடாது. Que le Seigneur vous bénisse donc abondamment. இயேசுவானவர் உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பாராக. Et que nous soyons de merveilleuses lettres écrites par Jésus et envoyées dans tout le monde. நம்ம வந்து இயேசு எழுதும் சிறந்த கடிதங்களாக வாழ வந்து இயேசு வந்து நம்மளை உபயோகப்படுத்துவாராக. Amen. Que Dieu nous bénisse. ஆமென். தேவன் தமிழை நம்ம ஆசீர்வதிப்பாராக.